என்ன மாப்பிள்ளை இது? அன்றைக்கி நம்ம 2 பேரையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு வந்து இதே இடத்துல உட்கார வச்சு விசாரித்தாங்க. இப்போ ஒன்றும் உட்கார வச்சுருக்காங்க. தெரியல மாமா, எனக்கும் ஒன்றுமே புரியல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ என் மனசெல்லாம் மித்ரா எங்கே இருப்பா, அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு இதை சுற்றி தான் இருக்கு. வேறு எதையுமே என்னால் யோசிக்கவே முடியல மாம்சு. மித்ரா கிடைச்சிட்டா போதையா, வேற எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் மாம்சு. டேய், மித்ராவுக்கு எதுவும் ஆயிருக்காது. எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பா, கவலைப்படாத. சொன்ன கேள்றமா. வினய், சாரி, இன்னும் மித்ராவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா இன்னொரு விஷயம் உறுதியா இருக்கு. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி கார்த்திக் இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்னோட கால்குலேஷன் தப்பாயிடுச்சு. கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. சார், எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், எனக்கு அது போதும். சும்மா அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இருக்கு வினய். கார்த்திக் தான் உங்க ஒய்ஃபை கடத்தியிருக்கான். அவன் நான் நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கான். அதனால நீங்க அவனை கொலை பண்ணலங்கிறதும் உறுதியா இருக்கு. ஆனா இப்ப அதை விட முக்கியம், நம்ம மித்ராவை அவன் கிட்ட உடனே காப்பாத்தி ஆகணும். இல்லை சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. கார்த்திக் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தப்பான ரூட்டுக்கு போகாம மித்ரா போய் தேடுற வழி பாக்குறீங்களா? வினய், இல்ல வினய், உங்களுக்கு தெரியாது. நாங்க சில கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் மித்ரா மேல இருக்கிற ஆசையினால அவங்கள கடத்திருக்கான். சரியான டைம் பார்த்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ணதும் உள்ள புகுந்து மித்ராவை கடத்திட்டு போயிட்டான். வினய், அவன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவுக்கு ஆபத்து தான். இங்க பாருங்க, அதனால இமிடியேட்டா கமிஷனர் கிட்ட பேசி கார்த்திகை என்கவுண்டர்ல சுட்டு பிடிக்க பெர்மிஷன் வாங்கணும். எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் அவனை பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சாகணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை வினய். நீங்க உங்க மனைவியை கார்த்திக் தான் கடத்திருக்கான இதுல ஒரு சைன் பண்ணி கொடுங்க. ஐயோ சார், நீங்க ஏன் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? கார்த்திக் மித்ராவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நீங்க ஏன் தேவையில்லாம அந்த பிரச்சனை எடுத்து வந்து இதில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பாருங்க சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பண்றது எல்லாமே டைம் வேஸ்ட். நீங்க சும்மா கார்த்திக் நாம பின்னாடி சுத்திட்டு இருக்க நேரத்துல மித்ரா எங்கேயோ மாட்டிட்டு இருக்கா சார். வினய், உங்களுக்கு தான் விஷயம் புரியல. நான் சொல்றதுதான் உண்மை. கார்த்திக் குணா கிட்ட போன் பண்ணி பேசி மித்ராவை கடத்திட்டு தான் சொல்லியிருக்கான். ஐயோ, இப்ப மித்ரா கார்த்திக் கிட்ட தான் இருக்காங்க. வினய், இப்ப அவங்களை காப்பாத்தி ஆகணும். வினய், நீங்க தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்ல மட்டும் சைன் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் குணா கிட்ட பேசினானா? ஆமா வினய், அவன் பேசியிருக்கான். எனக்கு இப்பதான் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் உயிரோட இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணோம். அதனால தான் நான் டைரக்டா இங்க வந்தேன். தேவையில்லாம இந்த கேஸ்ல நீங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கீங்க. இங்க பாருங்க வினய், நம்ம கார்த்திகை பிடிச்சிட்டா உங்களை மட்டும் இல்ல மித்ராவையும் காப்பாத்திடலாம். நீங்க 2 பேரும் நிரபராதி நிரூபிச்சு நீங்க வெளியில போயிடலாம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க வினய். நான் உங்க 2 பேரும் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சார் இல்ல சார், அதுக்கெல்லாம் முதல்ல வாய்ப்பே இல்லை. உங்களால மித்ராவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கேஸை வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. இப்படி சும்மா வேற ஏதாவது பேசி என்ன டைவர்ட் பண்ண பார்க்காதீங்க. வினய், என்ன வினய், என்ன டைவர்ட் பண்றாங்க இப்போ? அந்த கார்த்திக் ஒரு மிருகம். அவங்க கிட்ட உங்க ஒய்ஃப் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடா இங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? சார், மாப்பிள்ளை கரெக்டாக தான் சொல்கிறான். நீங்கள் ஏதோ தப்பு கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட ஆதாரம் வேற இருக்கு. கார்த்திக் உயிரோட தான் இருக்கா. அவங்கிட்ட தான் உங்க மித்ரா இருக்கா. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. வினய், ப்ளீஸ் ஒரு சைன் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மித்ராவை கண்டுபிடிக்கணும். சார், என்னெல்லாம் சைன் பண்ண முடியாது சார். நீங்க அப்புறம் மித்ராவை தேடாம கார்த்திகை தேட கிளம்பிடுவீங்க. இதை பாருங்க சார், எனக்கு என் மித்ரா வேணும் சார். கார்த்திக் என்ன ஆனாலும் அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஐயோ வினய், கார்த்திக்கும் மித்ராவும் ஒன்னாதான் இருக்காங்க. கார்த்திகை பிடிச்சாதான் மித்ராவை காப்பாற்ற முடியும். சார் இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. அது எப்படி வினய் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் கையில எதுவும் இல்லை. நீங்க இதுல சைன் பண்ணா மட்டும்தான் என்னால மித்ராவை காப்பாற்ற முடியும். கார்த்திக் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் மித்ராவுக்கு தான் ஆபத்து. யோ, ஏதோ போலீஸ்காரனாச்சுன்னு பொறுமையாக பேசிட்டு இருந்தா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் தான் கடத்தினா அவன் எப்படியா கடத்துவான்? 6 அடி குழிக்குள்ள அவனை புதைச்சிருக்கோம், அவன் வந்து கடத்தினான், அவன் எப்படியா கடத்துவான்? என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கேன் இந்த ஆள்? என்ன என்ன சொன்ன இப்போ? அருண், இப்பதான் சொன்னீங்க, அதை திருப்பி சொல்லு. சாரி மாப்பிள்ள. ஆமாம் சார், கார்த்திகை நாங்கள் தான் புதைச்சோம். சாரிடா, மித்ராவை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல. சபாஷ் சபாஷ். வினய், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த உண்மையை உங்க வாயாலேயே நீங்க ஒத்துக்கணும் தான் நான் இவ்வளவும் பண்ணேன். என்ன வினய், புரியலையா? ஏழுமலை சார். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுல? எஸ் சார். ஏண்டா, என்ன சொம்ப நினைச்சீங்களா? நீங்களாம் அவ்வளவு உஷாரு, நான் முட்டாள், அப்படிதானே? டேய், எப்படி உங்க வாயிலேயே உண்மையை வர வச்சேன்னு பாத்தீங்கல்ல? இதுக்கு தாண்டா இவ்வளவு நாடகம். நாடகமா? ஆமா, உன் வைஃப் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்காங்க. என்ன வினய், நம்பலையா? எழுமல. ஓகே சார். சார். யோ, அந்த பொண்ணு இங்க பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்காங்க சார், ஆனா இன்னும் மயக்க தெரியல சார். சரியா, நீ கட் பண்ணு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். வினய், நீ உன் ஒய்ஃபுக்காக தான் இவ்வளவு பண்றேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். அவங்க தான் உன்னோட வீக்னஸ் தெரிஞ்ச புரிய அங்க வச்சேன். இந்த விஷயத்தை நீங்க நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ட்ராமாவும் போட்டேன். ஆனா நீங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. அதான் மித்ரா காணுங்கிறத உங்க லாயர் நம்பணுங்கிறதுக்காகவும் என் டிபார்ட்மெண்ட் நம்பணுங்கிறதுக்காகவும் நான் கேர்ஃபுல்லா யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி காய் நகர்த்தினேன். ஆனா நீங்க 2 பேரும் கரெக்டா என் பொறியில சிக்கினீங்க. டேய், இனிமேல் உங்க 2 பேரையும் எந்த கும்பனாலையும் காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு 2 பேரையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். யோ, வளராதன்னு சொன்னல, நீ வளர்னது எங்க கொண்டு வந்து விட்டுருப்ப? சொல்லு கார்த்தி, எங்க இருக்க? நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன். ஹலோ மேனேஜர், 1 செகண்ட். சார். சார் சொல்லுங்க சார். என்ன சார் இது, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன். சார்,
கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க சார். திடீர்னு இவ்வளோ போலீஸ் வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? மேனேஜர், இந்த ரெசார்ட்ல தான் ஒரு மர்டர் நடந்திருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. இல்லைனா நான் லீகலா நியாயமா என்ன பண்ண வேண்டியிருக்குமோ அதை பண்ண வேண்டியிருக்கும். மேனேஜர், இது சாதாரண ப்ரொசீஜர் தான். அன்னைக்கு ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்க சொல்லி காட்டுவாங்க. அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே சார். சரி, போய் ரூம் ஓபன் பண்ணுங்க. வாங்க சார். சார், இந்த ரூம் தானே? ஆமாம் சார். மித்ரா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எங்களுக்கு செஞ்சு காமிங்க. மித்ரா, மித்ரா, சொல்லுங்க மித்ரா, என்ன நடந்துச்சு? டீட்டெயிலாக செஞ்சு காட்டுங்க. தம்பி சார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார். அன்னைக்கு பசங்களும் அருண் மாமாவும் பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. நானும் வினையும் இங்க இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. நீ எப்படி இங்க வந்த? வினய் அவன் பிகினிங்ல இருந்தே எனக்கு ரொம்ப இழந்தல் கொடுத்துட்டு இருந்தான். அதான் கட்டை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். இதோ ஆப்போசிட் ரூம்ல தான் அவனுடைய கையும் காலையும் கட்டி போட்டிருக்கேன். அவன் அப்படி மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல. வினைய அடிச்சு கட்டி போட்டிருக்கிறதா வேற சொன்னான். என்னையும் வற்புறுத்தி அடைய பார்த்தான். அப்ப வேற வழி இல்லாம தள்ளிட்ட. அவன் அந்த செவத்துல போய் மோதி கீழே விழுந்தான். அப்புறம் அவனை பாக்குறப்போ பேச்சு மூச்சு கூட இல்லாம இருந்தான். சார், நான் வேணும்னு பண்ணல, நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல. அது தெரியாம ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு. காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. வினய், இப்ப நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஒரு நிமிஷம் தம்பி. சார்,
இவர் சொல்லுவாரு, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். சொல்லுங்க வினய். அப்புறம் தம்பி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டால? ரெக்கார்ட் பண்ணுறேன் சார். குட். ஓகே வினய், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். வாங்க போலாம். சார், என்ன சார் இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? மித்ரா, உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் பொறுமையா இருங்கன்னு. எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்க? ஹலோ மேடம், அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, டெமோவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க இடையில வந்து கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்க? சார், நான் என் கிளையண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது மாயா. ஜஸ்ட் ஒரு 5 minutes சார். வினய், மித்ரா, கொஞ்சம் வாங்கல. வா. சார், நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், கேஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு, இதை எப்படியாவது உடைச்சிடலான்னு. அதுக்குள்ள இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே சார். மாயா, நான் வேணும்னே பண்ணல மாயா. மித்ராவை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி எங்களை ட்ராப் பண்ணிட்டான் இருந்தாலும். நீங்களும் சொன்னீங்கல்ல மித்ராவை காணோன்னு, அதனால தான் மாயா நான் அந்த ஆளை நம்பினேன். மாயா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க உள்ள இருக்கோம், மித்ரா வெளியில மிஸ்ஸிங். எங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதான் மாயா, அவங்க அந்த எமோஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். இந்த கேஸ் இவ்ளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. இல்ல மாயா, நீங்களும் உங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டீங்க. ஐயோ மித்ரா, நீ தேவையில்லாம எதுவும் பேசாத மித்ரா. வினய், நான் என்ன பண்ணேன்? மாயா, நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல கூட கார்த்திகை கொலை பண்ணலன்னு தான் சொன்னோம். எல்லாம் அந்த அன்புனால தான் வந்துச்சு. இல்லைன்னா இங்க வந்து நின்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க ஏதோ ஒன்று சொல்லி கூட சமாளிச்சிருப்போம் மாயா. பரவாயில்ல, நான் பண்ண தப்புக்காக வினயும் அருண் மாமாவும் தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு பொறுத்தலாவே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியல. அதனால எனக்கான தண்டனையை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். நீங்க எப்படியாவது இவரையும் மாமாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருங்க. மித்ரா, நீங்க செஞ்சது ஃபர்ஸ்ட் கொலையே இல்ல, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இருக்கட்டும் மாயா, இதனால என் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கம்மி ஆகும். எனக்கு அதுவே போதும். மாயா, அவங்களை கூட்டிட்டு வாங்க, டைம் ஆச்சு. போலாம். என்ன மேடம், உங்க கிளையண்ட் கிட்ட பேசிட்டீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை வண்டியில ஏத்துங்க. சார், இங்கே தான் புதைச்சிங்களா? அந்த இடத்துல தான் சார். வினய், கரெக்டா சொல்லுங்க, இந்த இடம் தானா? கூட்டிட்டு வாங்க. ஓகே சார்.
இந்த இடமா? ம். எழுமல. சார் ம். ஏம்பா வந்து தோணுங்கப்பா.